இந்த செஷன்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து வெப்சைட் வந்து என்ன ப்ரோட்டோக்காலாக ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்காலாக தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்கால் வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டேட்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எதுக்காக இது ஆக்சுவலாக ஸ்டேட்லெஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்கால் மூலிமா நான் வந்து சர்வருக்கு என்னோட ப்ரௌசர் மூலிமா ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறேன். ஓகே, ஒரு ரெக்வஸ்ட் போயிடுச்சு. அடுத்த ரெக்வஸ்ட் நான் திருப்பி அனுப்புகிறேன். ஆனால் முன்னாடி அனுப்புகிற ரெக்வஸ்ட்டுக்கும் அடுத்த அனுப்புகிற ரெக்வஸ்ட்டுக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு லிங்கே இருக்காது. ஜஸ்ட் வந்து ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்கால் வந்து ஜஸ்ட் ஒரு பிளைண்டாக தான் சென்ட் பண்ணோம். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் ஆக்சுவலாக லாகின் பண்ணுறதுக்காக நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து அனுப்புகிறேன்னு வச்சுங்களேன். அடுத்த ரெக்வஸ்ட்டில் வந்து திருப்பியும் நான் வந்து லாகின் பண்ண சொல்லும். பிகாஸ் அது முன்னாடி என்ன ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணணும் அதை வந்து அது ஆக்சுவலாக ஞாபகம் வச்சுக்காது. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்காலோட வேலையே. ஓகே, நார்மலாக ஹெச்டிடிபி ப்ரோட்டோக்கால் வந்து ஆக்சுவலாக உங்கள் யூசர்லேருந்து சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ அது வந்து இந்த விஷயத்த எல்லாமே லாகின் ஆயிருக்கனா இல்லையா இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே அது வந்து ஆக்சுவலாக ஞாபகம் வச்சுக்காது. அதனால தான் வந்து நம்ம இதை ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அந்த ஒரு ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த செஷன் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வந்திருந்தோம். எதுக்காக ஆக்சுவலாக செஷன் வந்து இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக மீன்ஸ் லைக் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாமே வெப்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸ்டாட்டிக் தான், ஸ்டாட்டிக் ஹெச்டிஎம்எல் பேஜஸ் தான் யூஸ் பண்ணிடுச்சு. ஸ்டாட்டிக் ஹெச்டிஎம்எல் பேஜஸ்னால் நீங்கள் அந்த இடத்துல எந்த இடத்துல ஒரு இன்புட் நீங்கள் கொடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் நீங்கள் போய் ஒரு லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் வரும். அந்த பேஜில் நீங்கள் எல்லாமே படிக்கலாம், ஜஸ்ட் ரீட் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு இன்புட் கொடுக்குறதோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஓகே, அந்த இடத்துல அதனால் ஃபர்ஸ்ட்லாம் ஹெச்டிடிபி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வெப் பேஜஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக இருக்கிற வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து இப்போது ஒரு வெப் அப்ளிகேஷனாக தான் இருக்குது. ஸோ வெப் அப்ளிகேஷன் வந்தாலே அந்த இடத்துல கண்டிப்பாக ரிஜிஸ்டரோ இல்லை லாகின் ஆப்ஷன் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஓகே, ஸோ எதுக்காக ஆக்சுவலாக இந்த ரிஜிஸ்டர் அண்ட் லாகின் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட கொண்டு போகலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பை பண்ண போகிறீங்க. அந்த பர்டிகுலர் ஃப்ளிப்கார்ட்டுன்ற ஒரு சைட்டில் வந்து நீங்கள் லாகின் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க. நீங்கள் எதுவும் பர்ச்சேஸ்லாம் பண்ணல. ஓகே, நீங்கள் ஜஸ்ட் லாகின் பண்ணிவிட்டு சில ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, நீங்கள் ப்ராடக்ட்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க்கை பார்த்துருக்கீங்க. ஓகே, ஹார்ட் டிஸ்க்கை பார்த்துட்டு திருப்பி வெளில வந்துட்டீங்க, லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டீங்க. ஒரு 2 வாரம் கழிச்சு நீங்கள் திருப்பி அதே வெப்சைட்டுக்குள்ளே லாகின் பண்ணுறீங்க. ஃப்ளிப்கார்ட்டுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் ஒன்று நோட் பண்ணியிருப்பீங்க, உங்களோட அந்த ஃப்ளிப்கார்ட்டுன்ற சைட்டை ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சைடில் வந்து ரீசெண்டாக நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டுன்ற சைட் வந்து சஜஷன் கொடுக்கும். அது ஆக்சுவலாக எப்படி கொடுக்குது உங்களுக்கு? பிகாஸ் நீங்கள் ப்ரீவியஸாக லாகின் ஆயிருந்த அந்த செஷனை பேஸ் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் சஜஷன்ஸ்லாம் குடிக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல செஷன்ன்ற வந்து எதுக்கு ஆக்சுவலாக மேஜராக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் சென்ட் பண்ணுற எல்லா ரெக்வஸ்ட்டுக்குமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் செஷன்ன்ற ஒரு ஃபீச்சரை வந்து உள்ளே கொண்டு வராங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு அப்ளிகேஷன் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷனில் செஷன் வந்து நீங்கள் ஆக்சுவலாக எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு வெப் அப்ளிகேஷன் தான். ஓகே, இது வந்து ஒரு வெப்சைட், ஸ்டாட்டிக் வெப்சைட் கிடையாது, இது ஒரு அப்ளிகேஷன் தான். பிகாஸ் எனக்கு ஒரு இன்புட் ஃபீச்சர் இருக்குது, என்னால் வந்து லாகின் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. ஓகே, ஸோ நீ நார்மலாக வந்து ஒரு செஷன் வந்து நீங்கள் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் போயிருக்க அந்த வெப்சைட்டில் வந்து ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுங்க. அந்த இடத்துல இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே. ஓகே, நிறைய பேருக்கு அந்த ஸ்டோரேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்காது இந்த இடத்துல. அதை நீங்கள் எனேபிள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ஸில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் போங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனில் போனீங்கன்னா இந்த சைடில் நிறைய டூல்ஸ் இருக்கும். அதில் ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும் ஸ்டோரேஜ். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஸ்டோரேஜ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டோரேஜ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து குக்கீஸ். ஸோ குக்கீஸில் தான் நம்மளுக்கு செஷன் ஐடியெலாம் வரும். ஓகே, ஒரு ஐடி எதுக்கு, செஷன் ஐடியெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்ட் பண்ணுற ஒவ்வொரு ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட்டையும் ப்ராப்பராக ட்ராக் பண்ணுறதுக்காக தான் இந்த செஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஒரு ஐடியை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகே, அந்த ஐடி வந்து ரொம்ப யூனிக்காக தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த செக்ஷனில் வந்து நம்ம எப்படி இந்த செஷனை பேஸ் பண்ணி அட்டாக்ஸு இது எல்லாமே வந்து எப்படி பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன் செஷன் ஐடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாகினே பண்ணலை. ஓகே, இன்னும் லாகின் பண்ணலை. அதனால தான் எனக்கு ஆக்சுவலாக அவங்க வந்து என்னை ட்ராக் பண்ணுறதுக்காக ஒரு செஷன் ஐடி எனக்கு கொடுக்கல. ஓகே, ஸோ இதுவே ஆனால்
லாகின் பண்ணாதான் செஷன் ஐடி கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் லாகின் பண்ணலைன்னா கூட உங்களுக்கு டெம்பரரியாக ஒரு செஷன் ஐடி கொடுப்பாங்க. அதை வச்சு கூட அவங்க ட்ராக் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா இப்போ இதுவே நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கலாம். உங்கள் ப்ரௌசர் மூலிமா நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயே நீங்கள் லாகின் பண்ணாமல் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸை பார்த்துட்டு அதை ஓப்பன் பண்ணி வியூ பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த சைட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி அதே சைட்டை ஓப்பன் பண்ணி பாருங்களேன், திருப்பி உங்களுக்கு காட்டும். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட டெம்பரரி செஷன் ஐடியை பேஸ் பண்ணி அது ஆக்சுவலாக உங்களோட HTTP ரெக்வஸ்ட்டு எல்லாமே அந்த யூசரோட இன்ட்ராக்ஷன் எல்லாத்தையுமே வந்து அது ஆக்சுவலாக ட்ராக் பண்ணி வச்சுக்கும். ஓகே, ஸோ அதை தான் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். இதெல்லாம் நீங்கள் போன 2 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் பார்த்துருந்தீங்க, ஸோ இதோட பெஸ்ட் ஆஃபர் இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்க ஆக்சுவலாக நம்மளை ட்ராக் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு இந்த பர்டிகுலர் வெப் அப்ளிகேஷன் வந்து ஒரு சிம்பிள் வெப் அப்ளிகேஷன் தான். அதனால தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு எந்த ஒரு குக்கீஸோ இல்லை செஷன் ஐடிஸோ நம்மளுக்கு எதுவுமே தரலை ட்ராக் பண்ணுறதுக்காக. ஆனால் இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட்டு சைன் அப் கொடுத்து நான் லாகின் பண்ணுறேன். ஓகே, சும்மா டெஸ்ட் அப்புறம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு குக்கி வேல்யூ க்ரியேட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ என்னோட குக்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு என்னோட செஷன், ஓகே 1 செகண்ட், நான் திருப்பி ஓப்பன் பண்ணுறேன் ஸோ தட் இட் வில் பி கிளியர். ஓகே கைஸ், சம்திங் ராங் வித் த சைட். ஸோ என்னன்னு தெரியல. ஸோ அதனால் நம்ம இந்த சைட்டில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த டெமோன்ற ஒரு சைட்டில் வந்து demo.testfire ஒரு சைட்டில் வந்து எப்படி செஷனை மேனேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ சிம்பிள், ரைட் கிளிக் கொடுத்து இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ஸ் போங்க. ஸோ ஆப்வியஸாக குக்கீஸ்லாம் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும்னா ஸ்டோரேஜில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்டோரேஜ் டேபுக்கு நான் போகிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒன்ஸ் நம்ம இன்னும் லாகினே பண்ணலை, லாகின் பண்ணாமல் நம்மளுக்கு டெம்பரரி செஷன் ஐடி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஐடி நம்மளுக்கு கொடுத்துருக்க ஐடி. ஸோ இந்த ஐடியை யூஸ் பண்ணி தான் நம்மளை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த பர்டிகுலர் சைட் வந்து நம்மளை ட்ராக் பண்ணோம். ஸோ நம்ம எல்லாம் கிளிக் பண்ணியிருக்கோம், எங்கெல்லாம் நம்ம போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியை வச்சு தான் அவங்க நம்மளை ட்ராக் பண்ணுவாங்க. டெம்பரரியாக லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு செஷன் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் லாகின் ஆனதுக்கப்புறம் அந்த ஐடி வந்து சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆகலைன்னா நம்ம செஷன் பேஸ்ட் அட்டாக்ஸை நம்மளால் ட்ரை பண்ண முடியும். ஓகே, ஸோ லெட்ஸ் see இந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுதா ஒன்ஸ் லாகின் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் லாகின் பண்ணுறேன். சைன்இனில் வந்து நான் என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். ஸோ அட்மின் பாஸ்வேர்ட் அட்மின் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ லாகின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா லாகின் ஆகிருக்கு. அண்ட் இது வந்து ஆக்சுவலாக செஷன் ஐடி கிடையாது. ஓகே, எங்கெல்லாம் செஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோ அதுதான் உங்களோட செஷன் ஐடி. சம்டைம்ஸ் நேம் மாற்றுவாங்க. ஸோ அதனால் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இதுதான் செஷன் ஐடின்னு சொல்லிட்டு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் 70 to 80% ஆஃப் த டைம் அவங்களே மென்ஷன் பண்ணிடுவாங்க செஷன் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் தான் வந்து தெரியக்கூடாதுன்றதுக்காக நேம்ஸை மாற்றுவாங்க. ஓகே, நேம் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு செஷன் ஐடி மாறவே இல்லை, அதே செஷன் ஐடி அப்படியே தான் இருக்குது. முன்னாடி என்ன ஐடி இருந்துச்சோ அதே ஐடி தான் இங்கேயும் இருக்குது. ஸோ இதனால் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் சைட்டில் வந்து நம்ம செஷன் பேஸ்ட் அட்டாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக வந்து ஒரு பர்டிகுலர் சைட்டில் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனில் வந்து எப்படி செஷனை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, ஸோ எப்போவுமே ஒரு பர்டிகுலர் சைட்டில் வந்து நம்ம லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செஷன் ஐடி இருக்குன்னா லாகின் பண்ணதுக்கப்புறம் அந்த செஷன் ஐடி மாறணும். ஓகே, மாறணும். அண்ட் ஆல்சோ லாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு செஷன் வந்து மாறிடணும். ஓகே, நம்மளுக்கு இந்த செஷன் ஐடி இருக்கக்கூடாது எப்பவுமே. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகணும். ஸோ எப்போல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் செஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் செஷன் பேஸ்ட் அட்டாக்ஸை உங்களால் பண்ண முடியாது. ஸோ இப்போது எனக்கு தெரிஞ்சபடி இந்த பர்டிகுலர் சைட்டில் வந்து நம்மளால் செஷன் பேஸ்ட் அட்டாக்கை நம்ம ட்ரை பண்ண முடியும். பிகாஸ் லாகின் ஆகிறதுக்கு முன்னாடியும் லாகின் ஆகிறதுக்கு பின்னாடியும் நம்மளுக்கு செஷன் மாறவே இல்லை, அதே செஷன் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒருவேளை அட்டாக்கருக்கு இந்த செஷன் கிடச்சிச்சின்னா அவங்க வந்து இந்த அட்மின்ன்ற ஒரு யூஸரை வந்து அவங்களால ஈஸியாக டேக் ஓவர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து செஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ செஷனை வந்து இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும். ஆனால் இந்த பர்டிகுலர் வெப் அப்ளிகேஷனில் அவங்க ப்ராப்பராக மேனேஜ் பண்ணல. ஸோ இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் செஷன் பேஸ்ட் அட்டாக்ஸ் இதெல்லாமே வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வர லெக்சரஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.